கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், கண்ணீர்புரமானதுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் நடந்து வந்த சமூக விரோத செயல்கள். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் கல்வராயன் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் நடைபெறுவதாக அவ்வப்பொழுது தகவல் வந்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட சூழல்ல தற்பொழுது இந்த விஷச்சாராய விவகாரம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கள்ளச்சாராயம் அதிக அளவில் புழக்கம் உள்ளதாக கூறப்படக்கூடிய இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பழனிவேல் இணைகிறார். பழனிவேல், இப்ப கல்வராயன் மலைப்பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் களமிறங்கி இருப்பதாக அறிகிறோம். எத்தனை மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் இதில் இருக்கிறார்கள்? குழுக்களாக பிரிந்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல விஷ சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அளவுக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயம் என்பது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடமாக அமைவதுதான் இந்த கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலைங்கிறது சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருப்பதுதான் இந்த கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலையில் உள்ள நீரோடைகளில் வரும் தண்ணீரை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் கள்ளச்சாராயம் காய்ச்சி பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருவது வழக்கம். இதை உள்ளூர் போலீசார் மற்றும் மதுவிலக்கு போலீசார் அவ்வப்போது சென்று சாராய ரைடில் ஈடுபட்டு அழித்தும் வருகிறார்கள். தொடர்பாக சாராய வியாபாரிகளும் கைது செய்தும் வருகிறார்கள். இந்த நிலையில கருணாபுரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவத்தின் நிலையாக திருவள்ளூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் 3 குழுக்களாக, ஒவ்வொரு குழுவிலும் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில 3 குழுக்களாக பிரிந்து கல்வராயன் மலையில் உள்ள கொடமாத்தி, சின்ன திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலும், சேராப்பட்டு பகுதியில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலும், மணியார்பாளையம் மற்றும் கல்வராயன் மலை அடிவார பகுதிகளில் தீவிர சாராய ரைடில் ஈடுபட்டு தற்போது வருகின்றனர். 5 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில சாதாரண உடையில சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் போலீசார் என்கிற தகவலும் இருக்கிறது. உள்ளூர் போலீசுக்கு தெரியாமல் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிகிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? கண்டிப்பா மேடம். அதாவது உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிந்தால் ஒரு சில போலீசார் ஏதாவது தகவல் தெரிவித்து விடுவார்கள் சாராய வியாபாரிகளுக்கு என்ற கோணமாக கூட இருக்கலாம். அல்லது ஸ்டேஷனுக்கு போனா பொதுமக்கள் ரீதியாக கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு தகவல் தெரிந்துவிடும் என்ற ஒரு கோணத்தில் கூட உள்ளூர் போலீசாருக்கு தெரியாமல் மாறு வேடத்தில் தான் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சாராய ரெய்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் செல்வது உள்ளூர் போலீசாருக்கே தெரியாது. அதே மாதிரியே இப்ப சாதாரண உடையில ஒரு ரகசியமாக இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கள்ளச்சாராய ஊழல்கள் அங்க எதனும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? அதை அழிக்கக்கூடிய பணி இருக்கிறதா? அங்க யாரேனும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? அதை அவங்க பார்த்திருக்கிறாங்களா? அது பற்றிய விவரங்கள் உண்டா? கண்டிப்பாக மேடம். இப்ப சின்ன திருப்பதி, கொடமாத்தி இந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து இப்ப சாராய ரயிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இங்கிருந்து அவ்வளவு தூரம் போறாங்கன்னாவே கண்டிப்பா சாராய ஊழல் இருக்கும் இடத்தை தெரிந்துதான் செல்வார்கள். அவங்க வந்து ஒவ்வொரு வித தகவல் அடிப்படையில் தான் செல்வார்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப அந்த பகுதியில் சாராய ஊழல் இருப்பது என்பது போலீசார் தெரிவித்தால் மட்டுமே நம்மளுக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.